என்னப்பா எல்லாரும் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க போல. நீங்க வந்திருக்கோங்க. பார்க்கும்போதே தெரியுது பயங்கர ஜாலியா இருக்கீங்க. ஆமா, இவ்வளவு கூட்டத்தை நான் பார்த்ததே இல்லை. இன்னைக்கு தான் இவ்வளவு கூட்டம். இதே மாதிரி வேடஞ்சினுக்கும் கூட்டமா இருந்தா இன்னும் நல்லா இருக்கும். வருவா வருவா. இதே மாதிரி ராஜபாடு வரும்போது இவ்வளவு கூட்டம் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும்ல. வேடஞ்சினுக்கும் அதெல்லாம் இருப்பாமா இருப்பாங்க. கண்டிப்பா இருப்பாங்க. இருப்பாங்களா? இருப்பா இருப்பா. இருப்பாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, சந்தேகப்படாதீங்க, இருப்பாங்க. சரி சரி சரி. நீங்களாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. நல்லா இருக்கீங்களா? சரி சரி. என்ன சரவணா, கோயிலுக்கெல்லாம் காப்பு கட்டி போல? என்ன அடுத்த வாரம் தான் மாரியாத்தா ஊரை விட்டு கிளம்புது. இந்த மாரியாத்தாவுக்கே ஜோதனை. அப்ப அடுத்த வாரம் மாரியாத்தா கிளம்பிரும் இடத்த விட்டு. அடுத்த வாரம் தான் வரும். எங்க வரும்? இவன் பால் குடத்தை எடுத்து போனாவே அது கிளம்பி போயிடும். அதுக்கப்புறம் வந்துருமா? பால் குடம் எடுத்தாச்சுன்னா ஆத்தா. அதுக்கப்புறம் இவன் போனதுக்கு அப்புறம் தான் வரும் மாரியாத்தா. காப்பு கட்டோடனே ஆத்தா பறந்துருமா? சரி 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 சரி, கோவப்படாத. இப்பவே இவ்வளவு கோவப்பட்டீங்கன்னா மாரியாத்தா கிட்ட எவ்வளவு கோவப்படுவேன். ஏ ஆத்தா தெரியலப்பா. இங்க இருக்கு. நானே இப்பதான்ப்பா பாக்குறேன். நாடக மீடியா ரொம்ப நன்றிங்க. என்னையும் வெளியில எடுத்து போடுறதுக்கு ரொம்ப நன்றிங்க.
ரொம்ப சந்தோஷம். என்னை மட்டும் போடுங்க. உங்க 4 பேர் முகரையும் காட்டாதுங்க. ஆமாம்மா உன்னையே தான் போட முடியும். ஐயே இங்க காட்ட வேணாம், எல்லாம் பொறாமையில இருக்காங்க. என்னைய மட்டும் 4 பேர் என்னைய மட்டும் போட சொல்றேன். என்னைய மட்டும் க்ளோஸ் அப் பண்ணுங்க. ஆமா 5 பேர்த்தையும் போடுறதுக்கு தான் அந்த பக்கத்துல இருந்து எடுக்கிறாங்க. அது நீங்க முதல்ல போட்டுருங்க. இப்ப என்னைய மட்டும் போடுங்க. ஆமா ஏற்கனவே ஒரு ஆளு ஒரு கேமரா எடுத்தாப்புல, கேமராவே இல்லாம போச்சு. ஒண்ணுக்கு 3 கேமரா வச்சிருந்தாரு, கொண்டுட்டு வந்தாப்புல. 3 கேமராவும் போய் வெறும் கையோட திரியிறாரு. இப்ப நாடாது கூப்பிட்டா கூட வரமாட்டேங்கிறாப்புல. என்னைக்கு கேமரா திருப்புறாப்புலையோ அன்னைக்குதான் என்னைய பார்க்க வருவாப்புல. நான் போறேன் முன்னாடி நீ வயப்பினால. தெரியுமான்னு போஸ் கொடுக்குறேன். முன்னாடி மட்டும் எடுக்கிறாருல்ல, பின்னாடி எடுக்கணுமா இல்லையா? ஆமா ஆனாதான் சுத்தி சுத்தி. நீங்க எதுக்கு கேமரா தூக்கிட்டு சுத்தி வந்தீங்கன்னா எல்லா பக்கத்தும் தெரிவேன்னு நினைக்கிறேன். ஓகே அதான் சொல்லல பொறாங்க. தெரியுதா? தெரியுதா? ஏம்மா இல்லங்க எப்போ இப்படி மாடல்ல நின்னுட்டோம்ல எல்லாரும் அதுதான் நல்ல Dress-அ கவர் பண்ணி எடுக்கணும்னா கலகலன்னு கலகலன்னு. எங்க அப்பா எது சொன்னாலும் நல்லா தட்டு பறக்குது. தங்க தட்டா இருந்தாலும் பரவாயில்ல, சில்வரால இருக்கு. சில்வர் இப்ப என்ன ரேட்டுக்கு எடுக்கறாங்க? ஒண்ணே ஒண்ணே டைரக்டர் பாலு மகேந்திரா, நீங்க ஹீரோயினி. என்னப்பா ஹெட்போன்லாம் மாட்டிருக்காருல்ல, என்ன இனி எடுப்பாப்ல ஹீரோயினி. சிம்ரன் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, சிம்ரன் அப்படிலாம் சொல்லாதீங்க. ராணிஸ்ரீ என்ற சிம்ரன், சிம்ரன் அப்படி சொல்லாதீங்க. ஏன் அந்த தட்டு வேணாமா உங்களுக்கு? ஏங்கப்பா நீங்க வேற மழை சீசன் வேற இல்லைன்னா நல்லா இருக்கும். கொடை பிடிச்சிக்கிட்டு நல்லா இருக்கும். இதை வச்சோன்னே ஜப்பான் காரப்புல மாதிரியே இருக்கு. தட்ட இந்த அன்பல் அடித்த துரையப்பா அவர்களுக்கு நன்றி நன்றி கந்த வணக்கம். கரெக்டா தூக்கி போடுங்க. கிளியிலிப்பெல்லாம் வச்சிருக்காரு, விளையாட்டு ஜாமான்லாம் அப்பா தான் வியாபாரம் படுத்துறாரு. நல்லா இருக்கும். எந்த ஜாமான் வாங்கினா 20 ரூபாய் 20 ரூபாய் 20. என்னம்மா 100 நாள் வேலைக்கு போற மாதிரி தட்டு கூட வச்சிருக்க மாதிரி போற போக ஆத்தே எதுவுமே விற்கப்படுவதில்லை. அப்பா நல்லா இருக்கா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா, இதை நான் வச்சுக்கவா? அப்பாட்டு இந்த தட்டை எடுத்துக்கிட்டு ஆடுனியல்ல, பெட்டி அலைய வருத்தப்படுறான்ல, அவன் பெட்டி எதுக்கு வச்சுட்டு ஆடு. இல்ல வேணாம் அப்பா, பாவம் 1.5 லட்சம் போயிரும். வேணாம், நான் போறேன் முன்னாடி பவளம் 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 ஆகில தெரிகிற அழகு பார்த்ததுமே மனசு பட்டு துடிக்குது.
எங்க இருக்கேன்னு கண்டுபிடிக்க முடியல அவர்னால. நல்ல சரக்கா இருக்கும் போல. இந்த வெயிலும் சொட்டு போட்டிருக்காப்ல. நல்ல மனுஷனா இருக்காப்ல. சுத்தி சுத்தி பாக்குறாப்ல. என்னையத்தான் அடையாளம் தெரியல. என்னடா நீனு ரெட் கலர்ல வந்திருக்கியா? இப்பதான்டா உன்னைய பாக்குறேன். ஏய் இல்ல அவர் பாக்குறாப்புல கண்ணு முடிச்சு என்னை பார்க்க முடியல. என்னை ரசிக்க முடியல அவர்னால. நான் வேணா போய் மூஞ்ச கிட்டத்துல கொண்டு போய் காட்டட்டுமா? ஏற்கனவே மயங்கின மாதிரிதான் கிடக்குறாப்புல. இன்னும் என்னத்தை சாப்பிட்டாப்புலையோ. அஜித் குமார் மாதிரி ஐயா அழகா இருக்காப்புல. அஜித் குமார் பாருங்க, தலைக்கு டையெல்லாம் அடிக்கல. அஜித் குமார படத்துல பாத்திருக்கியா? இல்லங்க. காலண்டர்ல. அப்புறம் எதை வச்சு அவர் அஜித் குமார் மாதிரி இருக்காருன்னா? மண்டே பார்க்கும்போது ஆளை பார்க்கும்போது அஜித் குமார் பாருங்க ஸ்டைல்லாம். அஜித் குமார் ஆத்தாடி ஒண்ணும் பண்ணிக்க முடியாது. முறைக்கிறாப்புல, சிரிக்கிறாப்புல, பல ரசத்தையும் காட்டுறாப்புல, பல ரசத்தையும் காட்டுறாப்புல. இல்லப்பா நவரசப்பா, ரசத்துக்கெல்லாம் காட்டுறாப்புல. தொட்டுக்கதான் என்ன வைக்கிறதுன்னு தெரியல. நான் இதான் ஜாக்குன்னு நீ வெத்தலை போட ஆரம்பிச்சிருக்கே. பூங்குயிலே பூங்குயிலே எத்தனை நாள் அதை காத்து அழன கண்ணி பொண்ணு ஆள கண்ணி பொண்ணு நானும் வாடாத ரோசாக்கண்ணு பூங்குயிலே பூங்குயிலே எத்தனை நாள் காத்திருந்தேன்.
வந்தவொன்னு எல்லாம் ஆப்பாங்க. தல வணக்கம் தல. நல்லா இருக்கியா? என்ன தல நான் நல்லா இருக்கேன். நீங்க ஏரியாவுல இல்லாம கொஞ்ச நாள்ல ஏரியாக்குள்ள இல்ல உங்க ஆட்டம் பாட்டம் ஓவரா இருக்கா? தல நீங்க ஏரியாவுல இல்லாம ஏரியாவே சரியா இல்ல. அது என் மக. ஹாய் ஜிஜிலிப்பா நல்லா இருக்கியா? தலைவரே உன்னை மதிக்கவே இல்ல. என்ன அண்ணன் ஹலோ ஹலோ ஆ ஹலோ ஹலோ பய- ஹாய் நல்லா இருக்கியா? சின்ன பிள்ளையா இருக்க. ஏரியா ஒரு மோசமான ஏரியா. ஓடி போயிரு. எதுக்கு நான் ஓடி போகணும்? ஏய் நீ யாரியா முதல்ல? யாரு? வந்ததுல இருந்து நீனே லூசு மாதிரி பேசிட்டு இருக்க. நீனே வந்து வணக்கம் சொல்ற. பையன்கிட்ட வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டே நீனே தனியா பேசிட்டு இருக்க. ஏய், யாருப்பா மாலா அவரு? அம்மா ராணி என்னப்பா? நல்ல வேலைக்கு அப்படியே பேசாம இரு. ஏன் நான் பேசாம இருக்கணும்? சொல்ற கேளு. அப்பா எதுக்குப்பா நான் பேசாம இருக்கணும்? எடுத்து சொல்லு. அந்த ஆளு லூசு மாதிரி கத்தி இருக்காப்ல, நான் எதுக்குப்பா பேசுறேன்? சின்ன அட டேய் அப்படிலாம் கைய ஓங்க கூடாது. என்னங்கப்பா நீங்க? சின்ன பிள்ளை நடந்துக்கிற. நீங்க சொல்லி கொடுத்த மாதிரி நான் எப்ப பக்குவமா நடந்துட்டு இருக்கேன். பக்குவமா. அப்படியெல்லாம் பேசாதீங்க. நீங்க எவ்வளவு மரியாதையா எனக்கு நீங்க சொல்லி கொடுத்துருக்கீங்க. அவர் யாரு தெரியுமா? அந்த ஆளு யாரா இருந்தாலும் இந்த இருந்துட்டு போறாருப்பா. ஐயா, யாரு பாருங்க. ஊரு வம்ப. ஏய் உன்னை பத்தி தான் பேசிக்கிறாரு. தல அப்பா அம்மா அவர் துர்ராஜக்காக பாக்குறேன். அம்மா இந்தரா துர்ராஜ மகங்கிறனாலதான். முதல்ல தலைவருக்கு அந்த தீப்பெட்டி எடுத்து கொடு. சிகரெட்டை பத்த வைக்கட்டும். அந்த தீப்பெட்டியை கொடு சரவணா. வேணாம் 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 வேணாம். ஏன் ஏயா தெரியாமையா பத்த வைக்காம வந்திருக்கா? ஏன் தலைவரே? 15 நாளா வச்சிருக்கேன் இந்த சேர்ல. யார்ப்பா இவரு? பத்த வச்சா திந்து போமா இல்லையா? ஏரியாவுல பெரிய ஆள்மா. பெரிய அண்ணன் யாரு? ம் என்ன சொல்லி? ஹலோ. ஏய் போய் அங்க. உன்னை பத்தி நான் கேட்டுக்கிட்டு இருக்கேனா இல்லையா? வந்ததுல இருந்து மூஞ்சவே நாக்கிட்டு போ அங்க. அப்படியே அப்படி அதட்ட கூடாது. இந்த பாரு ஏரியாவுல ஒரு பொதுக்கூட்டம் நடக்குதுன்னு வை. அங்க இவர்தான் தலைமை. இவர் இல்லாம எந்த கூட்டமும் நடக்காது. அது மட்டுமா? சும்மா இருயா தொட்டு பேசாம. ஒரு கல்யாண மாலை வீடு வை. மரியாதை நமக்கு தான். ஒரு கல்யாண வீடுனா இவர்தான் இங்க மாப்பிள்ளை. அப்படிங்கறாப்பா? ஆமா மாப்பிள முகர கிடையாது. ஏய் போய் அங்க. அவ்வளவு எதுக்கு ஒரு கேதகார வீடுன்னு வைவே. அந்த வீட்டுல இவர்தான். போனமா? உணமா என்ன இல்லாம பாடி எடுக்க முடியாது. ஏன் நீங்க பாடிய கழட்ட போறீங்களா? தர்மா ஏய் போய் அங்க. போய் அங்க. 1000 ரூபாய் கீழே ஒரு 10 ரூபாய் கீழே இருந்தா எடுப்பியா எடுக்க மாட்டியா? நான் எடுப்பேன்பா. கையெல்லாம் ஒடிச்சு போடுவேன். 10 ரூபாயே எடுக்கிறீல்ல? நான் 1 ரூபாய் கிலோ நடந்தா கூட எடுப்பேன். எங்க தலைவர் அப்படி இல்ல. 10,000 ரூபாய் கட்டு கீழே இருந்தா கூட குனிஞ்சு எடுக்க மாட்டாரு. ஏன் அந்த ஆளுக்கு என்ன மூலமா? ஒரு அளவு வேணாம் ராணி. பாலுக்கு பாக்குறதா பால் பானைக்கு பாக்குறதா? ஒரு பானைக்கு பார்க்க வேணாம். போய் அந்த தீப்பெட்டியை கொடுங்கப்பா, பத்த வச்சு விடுவோம். ஏய் துர்ராஜ் மூஞ்சிக்கா உன்னை விடுறேன். ஏன் இல்லைன்னா என்ன பண்ணுவ? நேரம் உன்னை 3ஆ மடிச்சு என் டவுசர் பாக்கெட்ல வச்சுட்டு போயிட்டு இருப்பேன். நான்லாம் அதுக்கு பயப்படுற ஆளே இல்ல. தேவையில்லாம அனாவசியமா என்கிட்ட பேசிக்கிறோம். வந்தது வந்துட்டு என்கிட்ட மன்னிப்பு கேளு. ஏய் வாங்க. ஏய் நான் உங்க ஏய் யார் தள்ளி நின்னு மன்னிப்பு கேட்கணும்? நான் யார் தெரியுமா? தொலைச்சு போ. போய் உங்க ஒப்பன்ட்டு சொல்லி பாரு. கண்ணாடி வேணா வாங்கிட்டு போ. பச்சை பிள்ளைன்னு பாக்குறேன் தெரிஞ்சுக்க. இந்த மாதிரி வேலை இங்க வச்சுக்க கூடாது. என்ன பண்ணணும் இவர? அப்பா இந்த ஆளை அடிச்சுக்கிட்டு இருக்காப்ல. நான் ரொம்ப மரியாதையான ஆளு. அவர் யாரு தெரியாம பேசுற? தெரியாது உனக்கு? அவர் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? ராணி வேணா இதோட நிப்பாட்டிக்க. அவர் யாருன்னு தெரியுமா? தெரியாது சொல்லாதீங்க. சோத்ததீங்க சோத்த சுண்ணாப்பையா திங்கறாப்ல. வேணா ராணி. இங்க இருங்கப்பா. ஒரு அளவு தான் நீ மூடு. உன்னை சொல்ல சொன்னா நான் யாருன்னு அவளை அடிச்சா 2 அடியோடு போயிருக்கா.
அவர் யார் தெரியுமான்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் வளைச்சுக்கிட்டு குத்துறா. நான் வேட்டியை மடிச்சு கட்டினேன். தலைவரே எங்க வேஷ்டி எங்கடா? அங்க கிடக்குவாருங்க. கட்டுங்க கட்டுங்க வேமா. ஏய் மானம் கப்பல் இருக்குடா. கண்டாலத்தாமே வேமா கட்டுங்க, யாரும் பாக்குறதுக்குல்ல. நீ யாரா பார்க்கணும்? எல்லாம் நான் பார்த்தாச்சே. சரி சரி. அவர் யாருன்னு உனக்கு தெரியாது. யாருப்பா அவரு? நீங்க வந்தாலும் சொல்லவே மாட்டேங்கிறீங்க. யாருப்பா அவரு? தென்பாண்டி சீமையிலே தேரோடும் வீதியிலே மான் போல வந்தவனே யாரடிச்சாரோ யாரடிச்சாரோ வளரும் தேயாது அழுதா மனசு தாங்காதே. இப்ப நான் ஒண்ணு சொல்றேன். சொல்றேன். நான் யார் தெரியுமா யார் தெரியுமான்னு கேட்டான்ல, அவன் யாருன்னு எனக்கு தெரியாது. போதுமா? தொட்டுட்டில வாங்க நீ மூடு. வாங்க. எதுக்கு வாங்க, நல்லா இருக்கு. தலையை கோதுங்க. என்னப்பா இவருக்கு இவ்வளவு மரியாதை கொடுக்குறீங்க? போமா அந்த பக்கம். என்னப்பா இவ்வளவு மரியாதை கொடுக்குறீங்க? ஏய் அவர் இவ்வளவு மரியாதை கொடுக்குறானே நீ என்ன நினைச்சிருக்க? இருமா கொஞ்சம் தலையை கோதுங்க. தலையை கோதுங்க. தலை சட்டை பட்டனை போடுங்க. சூப்பரு. ஆஹா சட்டை பட்டனை போடுங்க. அப்படி நெஞ்ச தூக்குங்க. வெளியில தெரியல. இனிமே தெரியறது ஒண்ணும் இல்ல. நல்லா நெஞ்ச தூக்குங்க. நெஞ்ச தூக்குங்க. தோல்வி நிலையென நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா? யாரு பாக்குறதுக்குல? நீ யாரா பாக்குற? சரி கண்ணாடி போட்டீங்களா? கண்ணாடி போட்டீங்களா? பழைய ஸ்டைல் வாங்க. நல்லா நெஞ்ச தூக்குங்க. நல்லா முறைங்க முறைங்க. இவா யாரா? என் மேல உனக்கு அவ்வளவு பிரியமா? வா ராஜா வா வா. நீ தானே துர்ராஜு. வா வா வாடிச்சலாம் வாடிச்சலாம். வா வா வா. இப்ப என்ன சொன்ன? கண்ணாடி போட்டீங்களா? நல்லா முறைங்க. நல்லா முறைங்க. என்னப்பா? நல்லா முறைங்க. தலை கண்ணாடி போட்டுட்டு முறைச்சா யாருக்குடா தெரியும்? அப்புறம் விஜயாந்த் மட்டும் முறைச்சா விஜயாந்த் முறைச்சா கண்ணு முடி வெளியில வருது. ஏன்னா உன்னை கை விட்டு குத்து தோன்றா. ஓர கடை போடுங்க. அடிச்சிட்டல அடிச்சிட்டல போயிட்டு யா இன்னி உனக்கு தெரியும் என்னன்னு? 10 நிமிஷத்துல பாரு வேடிக்கை. 10 நிமிஷத்துல இங்க என்ன நடக்குது மட்டும் பாரு. என்ன நடக்குதா? இப்ப வருவாங்க. வருவாங்களா? வருவாங்க. போய் கூட்டிட்டு வா. வருவாங்க. வருவாங்க. இப்ப வருவாங்களா? 2 பேரும் மெட்ராஸில் இருக்கா, 2 பேரும் மதுரையில் இருக்கா. ஆஸ்பத்திரிக்கு ஹார்லிக்ஸ் வாங்கிட்டு வருவாங்கன்னு சொல்றேன். இப்ப வா வாடா எப்படி வருவாங்க? கூப்பிடு வர. நீங்க எல்லாம் தாய்மார்கள்லாம் உங்க பொம்பளையால தானே நீங்க? ஒரு பொட்டச்சி அடிக்கிறான், ஏண்டி அவனை அடிக்கிறத கேட்காம கக்க சிரிக்கிறீங்க? உங்களுக்கு எல்லாம் ஈவே இறக்கம்ல சொல்றேன். பத்தலையா நீங்க தாய் தல அடிக்க சொல்றீங்களா? உங்களுக்கு தெரிஞ்சவரா அவரு? அடிக்க சொல்றீங்களா? வேணுமா குடும்பம் பிரச்சனை இல்ல. ஏங்க தாய் குலத்தை ஒரு ரசிகரை கூட்டி வந்து என்னை அசிங்கப்படுத்துறியா? ஒரு ரசிகரை கூட்டி வந்து பத்தல. அண்ணே நீ வந்து வாங்கி பாரு, உனக்கு தெரியும் அந்த வருத்தம் என்ன. இன்னும் போடவா தொட்டுட்டில? என்ன அடி பத்தலையா? தொட்டுட்டில. இப்போ இங்க என்ன வேணா நடக்கும். என்ன வேணா நடக்கும்னா? என்ன வேணாலும் நடக்கலாம். அது அத என்ன வேணா நடக்கும். ஆமா என்ன நடக்கும்னா? ஐயால கேரு பாரு இப்ப வேடிக்கை. என்ன வேணா நடக்கும்னா என்ன நடக்கும்? நடக்கும். அத என்ன நடக்கும்? என்னமா நடக்குது போறேன். இங்க வாமா. எதுக்கத்தாலும் கற்பழிப்பேன். யாரையா? யாரையா? யாரையோ யாரையா? சரி பொண்டாட்டின்னு பாக்குறேன். யாரையா பொண்டாட்டி? யாருக்கோ புருஷன் நினைச்சுக்க. யாருக்கோ உனக்கு கல்யாணம் ஆகுமாகாதா? என்ன கல்யாணம் ஆகும்? அப்ப அவனுக்கு என்ன வேணும்? அவருக்கு நான் பொண்டாட்டி. என்ன கல்யாணம் ஆகும்ல? ஆகும் ஆகும். அவளுக்கு நான் என்ன வேணும்? புருஷன். நான் என்ன வேணும்?
புருஷன். நீ பொண்டாட்டி. நானு புருஷன். நீ பொண்டாட்டி. யாருக்கோ நாளைக்கு ஒரு புள்ள வரக்கும். யாருக்கோ வேட்டி மறுபடியும் வருது. ஏய் இப்ப அதை சொல்லக்கூடாது. டைமிங் கரெக்ட், ரைமிங் தப்பு. எப்படி சொல்றீங்க? நாளைக்கே குழந்தை பிறக்கணும் உங்களுக்குன்னு சொல்லணும். சரி 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 சரி. நாளைக்கே ஒரு குழந்தை வர எங்களுக்கு என்னப்பா உங்களுக்குன்னா உங்களுக்கு இல்ல ஆ எனக்கு. சரி சரி. நாளைக்கே ஒரு ஆம்பளை பிள்ளை பிறப்பேன். எனக்கு 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 குடும்ப கட்டுப்பாடு பண்ணுவேன். உங்களுக்கு மயில மட்டும் சரியா சொல்லுங்களா? புள்ள இருக்கணும் அதை சொல்றதுக்கு வக்கில்ல இல்லவா? என்ன புள்ள பிறக்கும்? சரி விட்டுட்டில்ல, உன்னை மன்னிச்சு விட்டுட்டேன். நீ ஒண்ணு என்னை மன்னிக்க வேணாம். வா சண்டைக்கு வா. நான் சொல்ற கேளு. சண்டைக்கு வா. வா சண்டைக்கு வா. டயர்டா இருக்கு, சொல்ற கேளு. ஒண்ணு யாருக்கு? ஏய் எனக்கு நான் சொன்னேனா? எனக்கு எனக்கு ஓ ஓ பொம்பளை டான்ஸ் குட்டியானா ரவுடி குட்டி அந்த. ஏய் யார் யார் ரவுடின்ற? வா